ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை பற்றி A to Z என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க, வழக்கம் போல் நம்ம எப்படி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம இன்றைக்கும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஏன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன். எதுவுமே நான் யூடியூப்பில் பெருசாக வீடியோ போடல. ஸோ ரொம்ப லென்த்தாக போகாது, சிம்பிளாக அது என்னன்றதை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, பேராமெடிக்கலோட எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆனது. ஸோ இந்த பேராமெடிக்கல் எக்ஸாம் டேட் ரிலீஸ் ஆனதுனால நம்ம என்ன அதிலிருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஏப்ரல் மாதம் எக்ஸாம் இல்லை, என்டிபிசி ஏப்ரல் மாதம் எக்ஸாம் இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. சரியா? அது மே மாதமா இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி ஜூன் மாதமா அப்படிங்கிறத நம்மளால் உறுதிப்படுத்த முடியாது. சரியா? இப்போ எல்லோரும் ஜூன் மாதம் அப்படின்னு நார்த் இந்தியாவில் நிறைய பேர் சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்டிருப்பீங்க, நிறைய பேர் என்கிட்டே மெசேஜ் பண்ணிங்க. ஸோ அந்த ஜூன் மாதம் அந்த கதையே நமக்கு சரியாக சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏப்ரல் கண்டிப்பாக எக்ஸாம் இல்லை. ஸோ இப்போது மார்ச் எண்டுக்குள்ளார உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்றைக்குன்னு சொல்லி என்டிபிசிக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு மேலே எக்ஸாம் இருக்கும். ஸோ இல்லை ஏப்ரல் 10 வரைக்கும் அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 10 நாள். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கெஸ் பண்ண முடியும். எப்படியும் ஒரு 30 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ எப்படி பேராமெடிக்கலுக்கு சொன்னாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக என்டிபிசிக்கும் 30 நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லிடுவாங்க, எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்படின்ற அந்த நோட்டீஸ் ரிலீஸ் ஆயிரும். ஸோ கிளியரா? ரைட்டு. ஸோ அடுத்ததாக 2வது இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஏஎல்பி 2025ஓட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனது. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக 2025க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இப்போ ஏஎல்பி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தென் அவங்க சொன்ன மாதிரியே முதல்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு டிராஃப்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது மாதிரியே ஜான் டு மார்ச்க்குள்ளார அவங்க ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. மார்ச் முடியறதுக்குள்ளார ஏஎல்பியோட நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அப்படின்னா ரேர் கேஸில் பார்த்தாலும் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இல்லை இப்போ தான் புதுசாக வரீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி வச்சுருங்க. ஸோ லாஸ்ட் டைம் என்னாச்சுன்னா, ஏஎல்பி வெறும் 5500 வேக்கன்சியோ சம்திங் தான் இருந்தது. அதனால் நிறைய பேர் அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் 18000 வேக்கன்சியாக மாறுனுச்சு. அதனால தான் இந்த தடவை ரொம்ப கட் ஆஃப் அடி வாங்கினது. இது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து ஒன்று 2 எக்ஸாம் எழுதினவங்களுக்கு இந்த மேட்ரு என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஏஎல்பி வந்தாலும் இன்கேஸ் சரியா நீங்கள் A1 ஸ்டாண்டர்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணி வைங்க. ஸோ ஒரு நல்ல ஜாப் தான். ஸோ கிளியரா? ரைட். ஸோ இது 2 விஷயத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி நம்ம என்ன எடுத்துக்கலாம், இதனால் நம்ம என்ன மெசேஜ் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, அதாவது என்டிபிசி எக்ஸாம் படிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சதாகவும் எடுத்துக்கலாம். 2வது அடுத்ததாக எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது வரதான் போகுது அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம இப்போ படிக்கிறது வேஸ்ட் ஆகாது. அப்போ நீங்கள் படிப்படியாக ஏறினீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே ஜம்ப் பண்ணுறேன் அப்படின்னு ஜம்ப் பண்ணிங்கன்னா மாட்டிக்குவீங்க. சரியா? ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த தடவை சரியா ஏதாவது ஒன்று எசக்க பசக்க ஆயிடுச்சுனாலும் அடுத்த தடவை மாஸ் காமிச்சிடலாம். ஸோ கிளியரா? ரைட். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் இதில் அப்படின்னா, நீங்கள் அடுத்த நோட்டிஃபிகேஷன் படிங்க அப்படின்றத அந்த மோட்டிவில் நான் சொல்லலை. நீங்கள் இந்த தடவையே நீங்கள் செலக்ட் ஆகி உள்ளே போயிடணும். சரியா? அதுதான் உங்களோட அல்டிமேட்டான கோலாக இருக்கணும். பட் ஆனால் 2025லேயும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறதுனால நீங்கள் பயப்பட தேவையில்ல. சரியா? இந்த தடவை நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால சரியா ஏதோ ஒன்று அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிடுச்சு அப்படின்னா பயப்பட தேவையில்ல. இதுக்கு மேலே ரயில்வேல எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்போது வெயிட் பண்ண தேவையில்ல. கண்டிப்பாக உடனே அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரதா போகுது. ஸோ போன வருஷம் எப்படி எந்தெந்த கேப்பில் விட்டாங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பட் ஆனால் எக்ஸாம் அடுத்த வருஷம் தான் நடக்கும். ஸோ கிளியரா? ரைட். இப்போ வரைக்கும் ரயில்வே நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த செயல்பாட்டை வச்சு நம்ம கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே உடனே 2025ஓட எக்ஸாம்ஸையும் அடுத்தடுத்து உடனே டிசம்பருக்குள்ளார வச்சு முடித்தாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ பட் ஆனால் அப்படி நடக்கிறதுக்கு இன்றைக்கி டேட்டில் பாசிபிலிட்டி கிடையாது. சரியா? ஸோ இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ என்டிபிசிக்கு ஷோராக உங்கள் கையில் ஒரு மாதம் இருக்குது. ஸோ ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏஎல்பி 2025 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால அடுத்தடுத்து எல்லா எக்ஸாம்ஸும் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். இதுதான் என்னோடய ட்ரீம் அப்படின்னு நீங்கள் ரயில்வேக்குள்ளார இனிமேல் துணிஞ்சு இறங்கலாம். ஸோ புரியுதா? ஓகே சரி. இன்றைக்கான ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட கிராஷ் கோர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ இல்லை இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமுக்கு
ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸ் தான் ஒரு க்ரூஷியல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. அது நீங்கள் எந்த எக்ஸாமாக வேணாலும் எடுத்துக்கலாம். NTPCயாக இருக்கலாம், குரூப் டியாக இருக்கலாம், அல்லது ALPயாக இருக்கலாம், JEஆ இருக்கலாம், பேராமெடிக்கலாக இருக்கலாம், RPFஆக இருக்கலாம். ஸோ எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மேக்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே பேசிக் படிச்சிருந்துருக்கலாம், அல்லது படிக்காமல் பிகினராக கூட இருந்திருக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பேசிக்கு ஃபஸ்ட்டு வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் கவர் பண்ணுவீங்க. அதை பார்த்துட்டு அடுத்ததான் நீங்கள் ஏதாவது ஒரு டெஸ்ட், அவ்வளோதான்ப்பா மேக்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஒரு டெஸ்ட்டு போகலான்னு போய் போடும்போது தான் நீங்கள் அடி வாங்குவீங்க. சரியா? ஆல்ரெடி நீங்கள் படித்த பேசிக்ஸ் எல்லாம் அங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய அடி வாங்குவீங்க. சரியா? அதனால் உங்களுக்கு வந்து ஒரு டிப்ரெஷன் மைண்டுக்கு போகிறது அப்படி இப்படி நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா லேக் ஆஃப் ப்ராக்டிஸ்னால தான். அது உங்களுக்கும் தெரியும். சரியா? ப்ராக்டிஸ் பண்ணாதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு தெரியும். ஒரு புக் எடுத்து வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சொல்யூஷன் புரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு தோணும். ஒரு 4 நாள் கூட கண்டினியூவாக வந்து உங்களால் வந்து அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் மைண்டில் வச்சு தான் தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த இனிஷியேட்டிவாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது என்னது? அதாவது YCT பப்ளிகேஷனோட ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாம் கம்பைல் பண்ண மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. அதில் 5500 ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஒவ்வொரு சாப்டர்லேயும் 300-400 கொஷின் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே சரியா A to Z எல்லா கொஷினுமே சும்மா ஒரு கொஷின் 2 கொஷின் நடத்திட்டு அவ்வளோதான், மீதி கொஷின்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் உங்களை சீட் பண்ண விரும்பலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸை ஒரு கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது இன்னொருத்தருந்து கற்றுக்கிட்டு தென் அதுக்கப்புறம் சரியா 2வது தடவையோ 3வது தடவையோ நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணணும். 3 தடவை 4 தடவை 5 தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் மட்டும்தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் நல்ல மார்க்கை எடுக்க முடியும். ஸோ புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ அதனால் நீங்களாக வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா அது ஓகே, ரைட்டு. ஸோ நான் எதுவும் சொல்லலை, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுறது எல்லாம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. இப்போ ஒரு கொஷின் தெரியல அப்படின்னா நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி அது இதையும் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைம் வேஸ்ட்டு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். சரியா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தேடினா எல்லா கொஷினுக்குமே ஆன்சர் கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் அப்படிங்கிறது நான் வீடியோ சொல்யூஷனாக உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன்ல. ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்ற அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இந்த புக்கை ஃபாலோ பண்ணுறவங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு சில பேர் இருப்பீங்க, செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இல்லை செல்ஃபாக எனக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ரொம்ப ஒரு மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது, ஸோ ஒரு மாதிரி இருக்குது, அதனால் வந்து நான் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸை செக் பண்ணி பாருங்கள். சரியா? பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப்லேயே 4 டாபிக் கம்ப்ளீட்டாக இந்த புக்கில் இருக்க மொத்தம் 28 டாபிக் இருக்குது. அதில் 4 டாப்பிக்கை ஃப்ரீயாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 4 டாப்பிக்கையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு தென் ஒரு தடவை நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். அதில் உங்களோட ஸ்கோர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கட்ஸ் வரும், மேக்ஸ் நம்மளால் போட முடியும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அந்த ஒரு டாபிக் முடித்தவொன்னே உங்களுக்கு என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சோ அதை தான் இந்த 28 டாபிக் முடித்தவொன்னே உங்களுக்கு வரக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸு. ஸோ அப்போ மேக்ஸ்லாம் ஒரு மேட்ரே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி ஒரு கட்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் புக்கில் எல்லா கொஷினுமே கொடுத்துருப்பான். ஈஸி, மாடரேட், கஷ்டம் எல்லாமே கொடுத்துருப்பான். எல்லாமே நம்ம பார்த்துடுறோம். ஸோ இதை தாண்டி அப்படின்னா நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸ் வருஷம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். சரியா? பெஸ்ட் கொஷின்ஸ் அல்லது டாப் கொஷின் அந்த மாதிரி ஒரு 100 கொஷின் 200 கொஷின் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நம்ம ஈஸி கொஷின் அண்ட் மாடரேட் கொஷின் பார்த்துருப்போம். அது இல்லாமல் கஷ்டமான கொஷின்லையும் நல்ல ஸ்டாண்டர்டான கொஷின்ஸை படிக்கிறோம். ஸோ நியூ டைப் ஆஃப் கொஷின்ஸும் கவர் பண்ணுறோம். இதை தாண்டி சரியா கொஷின் கேட்டாங்க அப்படின்னா யாராலையும் பதிலளிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரெடி ஆயிடுவீங்க. ஸோ ஆமாவா இல்லையா? ஸோ அதாவது கண்டென்ட்டையும் நான் பைலிங்கலில் கொடுத்துட்றேன். சரியா? தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நான் சொல்லும் போது உங்களுக்கு தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 4 டாபிக் ஃப்ரீயாகவே யூடியூப்பில் இருக்குது. அதை போய் நீங்கள் பாருங்கள். சரியா? ஏதாவது ஒரு டாபிக் சூஸ் பண்ணுங்கள். பேசிக்கை நீங்கள் எங்கே வேணாலும் படிச்சிருக்கலாம். அந்த பேசிக்கை படிச்சுட்டு நீங்கள் அப்படியே வந்து இந்த ப்ராக்டிஸ் 300 கொஷினா 200 கொஷினா எவ்வளோ நடத்திருக்கணும் அந்த 200 கொஷினையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போன உடனே ஒரு டெஸ்ட்டை போட்டுருங்க. சரியா? டெஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் முடிவெடுங்க இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமான்னு. ஸோ கிளியரா? ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து டிசம்பர்லேயே இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது நாம் வந்து ஒரு 4800 கொஷின் பக்கமாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரியா? இன்னும் நமக்கு ஒரு 700-800 கொஷின் தான் இருக்குது. அதாவது ஒரு 3 டாபிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அல்ஜிப்ரா நான் இன்னும் ஒரு 2-3 நாள் அப்லோட் பண்ணி முடிச்சிருவேன். சரியா? கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன். தென் அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 டாபிக் இருக்கும், ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெட்ரி. ஸோ அந்த ட்ரிக்னாமெட்ரி ஜாமெட்ரி முடிச்சுட்டா என்டையர் கோர்ஸுமே நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ கிளியர் தானே? ரைட்.
இந்த கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 649 rupees, 3 years வந்து வேலிடிட்டி. சரியா, ஒரு வருஷம் வேலிடிட்டி கிடையாது. 649 ரூபாய்க்கு 3 வருஷம் வேலிடிட்டி. சரியா, ஸோ ஆக்சுவலாக 3 வருஷம் வேலிடிங்கிறதுனால இந்த ப்ரைஸ் இல்லை. 649 இஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸ். அது ஒரு வருஷம் கொடுத்துட்டா ஸோ அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் திரும்பி என்கிட்டே வந்து கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நான் 3 வருஷத்துக்கு கொடுத்துட்றேன். ஒருத்தர் ஒரு ஃபீல்டுக்குள்ளார வரீங்க, சரியா, ஏதோ ஒரு பிரச்சனைனால ஒரு வருஷத்துக்கு இல்லாமல் இன்னொரு வருஷம் ஸ்கிப் ஆகலாம். சரியா, அந்த வருஷம் அதிலே நீங்கள் செலக்ட் ஆகி போயிடுவீங்க. சரியா, இல்லைன்னு சொல்லலை. ஸோ ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா போனஸ் வந்து கொடுத்துருங்க. சரியா, மொத்தமாக 3 வருஷம் வேலிடிட்டி, 649 ரூபாய். சரியா, நெகட்டிவாக எதுவும் யோசிக்காதீங்க, பாசிட்டிவாக யோசிங்க. உங்கள் சைடில் நீங்கள் என்ன பண்ணணுமோ அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே போடுங்க. என் சைடில் நான் என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு புக்கு தமிழில் இது வரைக்கும் இனிஷியேட்டிவே இல்லை, அதை நான் கொண்டு வந்துட்டேன். அதுவும் நான் வந்து அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு தான் வச்சுருக்கேன். ஸோ சும்மா நான் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் செட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி வேலையில் எதுவும் செய்யலை. ஸோ புரியுதா? ரைட். அது மட்டும் இல்லாமல் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வெறும் 49 rupees மட்டும்தான் ஆக்சுவலாக ஃப்ரீயாக கொடுக்கலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த கிளாஸ் ப்ளஸோடு நம்ம டைப் வச்சுருக்கிறதுனால அந்த கிளாஸ் ப்ளஸ்ஸு 49 rupees வந்து மேண்டேட்டரியாக பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. கூப்பன் 649க்கு கொடுத்தா வெறும் 600 மைனஸ் ஆகி வெறும் 49 வந்து நிற்கிது. ஸோ புரியுதா? ஸோ அதனால் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ் 49 rupees பே பண்ணி இந்த கோர்ஸில் கட்டாயமாக சேர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்க போகுது. ஓகே, ரைட். ஸோ இந்த கோர்ஸை பற்றி எப்படி சேர்றது, ஸோ இதுக்குள்ளார இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நிறைய பிடிஎஃப்ல டிஸ்பிளே பண்ணியிருப்பேன், எத்தனை வீடியோஸ் இருக்குது, டெமோ வீடியோஸ், இது எல்லாமே எப்படி பார்க்குறது, அதுக்கு மேலே ஒரு வீடியோ தெரியும். சரியா, ஐ கார்டில் ஒரு வீடியோவோட லிங்க் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ புரிஞ்சுதா? ரைட். ஸோ ஆக்சுவலாக மார்ச் 31 நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கோர்ஸுக்கு இப்போ ஒரு 10% ஆஃபர் போயிட்டுருக்கும். அந்த ஆஃபரை ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸோ அதாவது நான் டிசம்பர்லேயே ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போதே ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வெறும் 299, 399 இப்படி கொடுத்துட்டு இருந்தேன். தென் அதுக்கப்புறம் சரியா, ஒன்ஸ் நான் நிறைய டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ஏற்றிட்டே வந்தேன். ஸோ அதுலேயும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இருந்தது. மார்ச்சோட நான் அல்ஜிப்ரா கம்ப்ளீட் பண்ணிடுவேனா? ஸோ அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜாமெட்ரி மட்டும்தான். ஸோ அதனால் நான் ஆஃபரை கட் பண்ணிடுவேன். 649 அப்படின்றது ஃபிக்ஸடாக இருக்கும். ஸோ கிளியரா? அவ்வளோதான்ப்பா. ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக்குள்ளார போகலாம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதை பற்றி நம்ம ஒரு சில ஃபேக்ட்ஸ் பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆக்சுவலாக கான்ஸ்டியூஷன் உருவாக்குனாங்கல்ல. ஸோ 1949 நவம்பர் 26 அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. தென் ஜனவரி 26 1950 தான் அது என்ன இருந்துச்சு நடைமுறைக்கு வந்தது. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ அதுபடி 1950 நம்ம கான்ஸ்டியூஷனை நடைமுறைப்படுத்தும் பொழுது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, கான்ஸ்டியூஷன் புக்கில் இல்லவே இல்லை. ஆக்சுவலி ஆர்டிக்கல் 368 படி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அமெண்ட்மெண்ட்னா என்ன? சட்ட திருத்தம். அந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் இருக்கக்கூடிய சட்டத்தை நம்ம எதாவது ஒன்று உள்ளார ஆட் பண்ணிக்கலாம், ஸோ வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆர்டிக்கல் 368 சொல்லியிருப்பாங்க. ஸோ எடுத்தவங்க ஒருத்தன் எதுவும் பண்ண முடியாது, பார்லிமெண்ட்டோட மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். ஸோ 543 எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அதில் ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி தான் ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனாக்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி 1976 ஸோ 42வது சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தத்தில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எனாக்ட் பண்ணாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எனாக்ட் பண்ணாங்க. இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே என்ன பண்ணாங்க? சேர்த்துக்கிட்டாங்க. சரியா? இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எந்த இடத்துல வச்சாங்க அப்படின்னா ஆக்சுவலி ஆர்டிக்கல் 51 ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுறாங்க. 51 கேபிட்டல் ஏன்னு. சரியா? 51 கேபிட்டல் ஏன்னு சொல்லி ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த 51 கேபிட்டல் ஏ அந்த ஆர்டிக்கலில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 10 டியூட்டியை ஆட் பண்ணுறாங்க. எப்போது? ஸோ 10 டியூட்டியை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 1976 ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 11 நான் படித்த மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு சில பேருக்கு தோணும். எஸ், மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 11 டியூட்டிஸ் தான். சரியா? மொத்தமாக எத்தனை டியூட்டிஸ்? 11 டியூட்டிஸு. ஆக்சுவலாக 2002 வாஜ்பாயோட பீரியடு. சரியா? வாஜ்பாயோட கவர்மெண்ட் தான் ரன் ஆகிட்டு இருந்தது. கரெக்டாக? ரைட். 86th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 2002 என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ 11வது ஒரு டியூட்டியை ஆட் பண்ணி ஸோ மொத்தம் 11 டியூட்டியாக இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஸோ கிளியர் தானே?
ரைட், இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எப்படி நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுக்குள்ளார வந்தது, இதை பற்றி ஒரு கதை. ஸோ இந்த 1976 யார் வந்து பிஎம்மாக இருந்திருப்பாங்க? ஸோ இந்திரா காந்தி அப்படின்றவங்க தான் பிஎம்மாக இருந்திருப்பாங்க. சரியா, இந்திரா காந்தியோட தலைமையில் தான் வந்து அன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976 போட்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எனாக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை டிராஃப்ட் பண்ணி கொடுத்தது, சரியா. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை கொண்டு வரதுக்கான ரெக்கமெண்டேஷனை கொடுத்த கமிட்டி என்ன கமிட்டி? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸ்வரன் சிங் கமிட்டி, சரியா. ஸ்வரன் சிங் கமிட்டி. இந்த ஸ்வரன் சிங் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்திரா காந்தியோட கேபினெட் மினிஸ்டர், சரியா. ஸோ ரொம்ப லாங் டேர்மாக அவர் கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆனாங்க. ஸோ விச் மீன்ஸ் அதாவது இந்திரா காந்தி கூட இவங்க ரொம்ப ஆரம்ப காலத்துலேருந்தே 1966 இந்திரா காந்தி கூட இந்த ஸ்வரன் சிங் அப்படின்றவங்க ட்ராவல் ஆன ஒரு நபர் தான். ஸோ அப்போனா என்ன அர்த்தம்? இந்திரா காந்தியோட ரொம்ப நம்பிக்கை வாய்ந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்வரன் சிங் என்ன பண்ணாருன்னா இந்த மாதிரி ரஷ்யாவை பார்த்து ஒரு சில விஷயங்களை இன்ஸ்பயர் பண்ணி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரணுன்ற ரெக்கமெண்டேஷனை இந்திரா காந்தி கிட்ட சொல்கிறாங்க. இந்திரா காந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை 42வது சட்ட திருத்தம் பண்ணி 1976 51A அதை கொண்டு வந்துடுறாங்க. அவங்க கொண்டு வரும்போது எத்தனை டியூட்டிஸ் இருந்தது? 10 டியூட்டிஸ் இருந்தது. 11வது டியூட்டியை யார் ஆட் பண்ணா? வாஜ்பாய் 2002 86வது சட்ட திருத்தத்தில் ஆட் பண்ணார். ஸோ கிளியரா? அவ்வளோதான்ப்பா, சரியா. கொஸ்டின் நம்பர் 266. The fundamental duties in the Constitution of India were adapted from the Russia. சரியா, இப்போ தான் நான் சொன்னேன். ஸ்வரன் சிங் என்ன பண்ணார்? ரஷ்யாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை சஜஸ்ட் பண்ணியிருப்பார். ஸோ ரஷ்யா, யூஎஸ்எஸ்ஆர், சோவியட் யூனியன். ஸோ புரியுதா? ரஷ்யா இல்லையன்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. யூஎஸ்எஸ்ஆர்னால் யார்? ரஷ்யா தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 267. Which of the following constitution amendment provided for the இன்க்ளூஷன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? 42வது சட்ட திருத்தத்தின் கீழே தான் என்ன பண்ணாங்க? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எனாக்ட் பண்ணாங்க. ஸோ கரெக்டாக? ரைட். 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2002 அடிப்படையில் நமக்கு வந்து ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை தான் என்ன பண்ணாங்க? எனாக்ட் பண்ணாங்க, சரியா. ஸோ எனாக்ட் பண்ணாங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ நமக்கு கான்ஸ்டியூஷனில் சேர்த்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம், சரியா. எனாக்ட், ஓகேவா? ரைட். இது என்ன ஆர்டிக்கல்? 51A கேன்ற ஆர்டிக்கலை தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிளியரா? இங்கே கொஷினில் என்ன கேட்குறாங்கன்றதை வச்சு தான் நீங்கள் பதில் சொல்லணும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸையே எனாக்ட் பண்ணது 42வது சட்ட திருத்தம், சரியா. 51A வந்து ஆட் பண்ணது 86வது சட்ட திருத்தம். ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 268. Which amendment is added a chapter 4A to the constitution, Indian constitution, which consisted only one of the article 51A that deals with the fundamental duties? இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எந்த ஆர்டிக்கலில் இணைச்சாங்கன்னு நான் சொன்னேன். 51A அப்படின்னு சொல்லி அந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணாங்க? நமக்கு அந்த 10 டியூட்டிஸையும் ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 11வது ஒரு டியூட்டி வந்தது. இதெல்லாம் நான் சொன்னேன். எந்த பார்ட்டுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு வந்து கேட்டிருப்பீங்க. ஸோ நிறைய பேர் இப்போ நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த பார்ட்டில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்கன்னா, பார்ட் 4 என்னது? டிபிஎஸ்பி. பார்ட் 3 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு. பார்ட் 5 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துடும். அதாவது பிரசிடென்ட்டு, தென் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வொகேட் ஜெனரல், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே பார்ட் 5 வந்துடும். பார்ட் 6 ஸ்டேட் கவர்மெண்ட் வரும். ஸோ ஓகேவா? ரைட். இப்போ இந்த கேப் எங்கே இருக்குது? எங்கேயுமே இல்லை. ஸோ அப்போ எங்கே ஆட் பண்ணியிருப்பாங்க? எப்படி நமக்கு ஆர்டிக்கலில் ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணானோ அதே மாதிரி நமக்கு பார்ட்ஸ்லேயும் பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிட்டான். ஸோ பார்ட் 4 ஏன்னு சொல்லி ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணி தட் இஸ் கால்டு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னு எனாக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிளியர் தானே? இது எந்த அமெண்ட்மெண்ட்டின் கீழே இந்த 51A வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்க? 42வது சட்ட திருத்தம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 44வது சட்ட திருத்தம் ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். 1978. ஸோ இது நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. 1977 இல்லை 78 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை கூட நான் பின் பண்ணியிருப்பேன். தென் அடுத்த நாள் வீடியோவிலும் சொல்லியிருப்பேன். ஸோ மறந்துடவே கூடாது, சரியா. 1978 மொராஜி தேசாய் அந்த பிஎம் வந்து என்ன பண்ணார்? அன்றைக்கி டேட்டில் அவர் தான் பிஎம். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் போட்டு இந்த ரைட்ஸ் டு ப்ராப்பர்ட்டியை ஸோ ஆர்டிக்கல் 31 என்ன பண்ணிட்டாங்க? 300A ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஞாபகம் வருதா? ரைட். Question number 269. The fundamental duties of the citizen were added to the Constitution of India by the 42nd Amendment Act. ஸோ 42வது சட்ட திருத்தம் எந்த வருஷத்தில் ஆட் பண்ணாங்க? 1976. 44வது சட்ட திருத்தம் 1978. 42வது சட்ட திருத்தம் 1976. ஸோ கிளியராக புரிஞ்சுக்கணும். 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டை எந்த வருஷம்?
1976. 44வது சட்ட திருத்தம் எந்த வருஷம்? 44 1978. ஸோ புரியுதா? 44 எந்த வருஷம்? 42 எந்த வருஷம்? அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே, ரைட். Question number 270. As of July 2022, how many fundamental duties there are in the Indian Constitution? ஸோ 2002 ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஆட் பண்ணாங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு இன்றைக்கி டேட் வரைக்கும் எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் ஆட் பண்ணல. ஸோ அப்போ 11வது ஆட் பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, 1976 ஒரு 10 டியூட்டி ஆட் பண்ணாங்க. தென் 2002 நமக்கு ஒரு டியூட்டியை ஆட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி டேட் வரைக்கும் எந்த டியூட்டியுமே ஆட் பண்ணல அப்படின்னா 2022 ஜூலை, சரியா, ஆஸ் ஆஃப் அந்த டேட் படி நமக்கு எத்தனை டியூட்டிஸ் இருக்கும்? 11 டியூட்டிஸ் தானே இருக்கும். ஸோ அவ்வளோதான். Question number 271. According to the Constitution of India, which is not a fundamental duty of the citizen from the following? ஸோ முதல்ல இந்த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ ஏன்னா இதுக்கு மேலே கொஷின்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போகும். ஸோ புரியுதா? 11மே ரொம்ப ஈஸி. ஒவ்வொரு ஆர்டிக்கலையும், சரியா, ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும், அந்த ஒவ்வொரு டியூட்டிஸையும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் பர்மார் சீரியஸ் போடனால அந்த வீடியோவிலே அதை நான் உங்களுக்கு மனப்பாடம் பண்ண வச்சுருப்பேன். ஸோ இப்போ நான் சொல்கிறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அதாவது மொத்தம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு எத்தனை இருக்குது? 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆர்டிக்கல் 51A சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு, சரியா, ஸ்மால் ஏ போட்டுக்கிறேன். ஃபஸ்ட் அப்படிங்கிறது நேஷ்னல் ஃப்ளாகு, சரியா? ஸோ நேஷ்னல் ஃப்ளாகு அண்டு ஆன்தமை பற்றி சொல்கிறாங்க, சரியா? நேஷ்னல் ஃப்ளாக் அண்டு ஆன்தமை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இன்டெப்த்தாக இல்லை, நான் வெறும் மேலோட்டமாக தான் சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு கொஷின் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் அதுவும் இந்த எந்த ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆன்தமை பற்றி எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் சொல்லியிருக்காங்க, அந்த ஏவா பியா சியா, அது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ கிளியராக ஒன்றும் இல்லை, அடிப்படை கடமைகள். ஸோ நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆன்தம் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம க்ளூ வேர்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு என்னது? நேஷ்னல் ஃப்ளாக் அண்ட் நேஷ்னல் ஆன்தம். ஸோ அடுத்ததாக செகண்ட், சரியா? ஸோ பீன்னு வருதா? ரைட்டு. ஸோ அப்போ நோபல்னு அந்த இதில் வரும். ஸோ நோபல் ஐடியாஸ். ஸோ அதாவது நோபல் ஐடியாஸ் இது எதை பற்றி சொல்கிறாங்க இந்த பி அப்படின்ற இந்த பிரான்ச்சில் அப்படின்னா, ஸோ அதாவது 2வது ஃபண்டமெண்டல் டியூட்டியில் அப்படின்னா, நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்காக சுதந்திர போராட்ட தியாகிகள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இல்லையா? அது எல்லாமே நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? உதாசீனப்படுத்திடக்கூடாது. ஸோ எதை? நமக்கு தான் சுதந்திரம் கிடச்சிருச்சே, நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாமே, நாடு எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் அந்த நோபல் ஐடியாஸை நம்ம ஸ்பாயில் பண்ணுற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவங்க அவங்க மைண்ட் செட்டில் இந்த மாதிரி ஃப்யூச்சர் இந்தியா இப்படி இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோடு வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த நோக்கத்துக்கு, சரியா, நம்ம காப்பாற்றணும்னு சொல்லலாம், அந்த நோக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லலாம். அந்த நோக்கத்துக்கு எந்த ஒரு தீங்கும் நம்ம விளைவிக்கக்கூடாது, சரியா? அதுதான் நமக்கு 2வது டியூட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ 3வது டியூட்டி என்ன? 3வது டியூட்டியில் யூனிட்டி அண்டு இன்டெகிரிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க, சரியா? யூனிட்டி அண்டு இன்டெகிரிட்டி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கணும்? ஸோ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத பற்றி 3வது ஃபண்டமெண்டல் டியூட்டியில் சொல்லியிருக்காங்க, சரியா? ஓகே. அடுத்ததான் 4வது டி ஃபார் டிஃபென்ஸ்னு வச்சுக்கோங்க, சரியா? டிஃபென்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ 4வதாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ நம்ம தேசத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தேசத்துக்காக நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் வரணும் அப்படின்றத அடிப்படை கடமைகளில் வச்சுருக்காங்க. ஸோ கிளியராக அடிப்படை உரிமைகள் அல்ல, அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்குது. ஸோ அடுத்ததாக இ, சரியா? இ அப்படின்னா நம்ம பிரதர்ஹுட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? உங்கள் பிரதர் கூட நீங்கள் எப்பயுமே ஈன்னு சிரிச்சிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈனா என்னது? பிரதர்ஹுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள் கூடயும் ஜாதி மதம் இந்த மாதிரி எந்த ஒரு டிவிஷன்ஸுமே பார்க்காம, எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காம நம்ம அண்ணன் தம்பி மாதிரி இருக்கணும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க, சரியா? ரைட். அடுத்ததாக எஃப், சரியா? ஸோ எஃப் இது எத்தனாவது? 6th ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ இந்த 6th என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவோட ஹெரிட்டேஜை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாவோட ஹெரிட்டேஜை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவோட பாரம்பரியம் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? ஸோ காப்பாற்றணும், சரியா? அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? ப்ரிசர்வ் பண்ணணும். ஸோ அதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போகணும். கிளியரா? ரைட். அடுத்ததாக ஸோ 6 டியூட்டி பார்த்துட்டோமா? ஓகே. அடுத்ததாக 7வது டியூட்டி, அதுதான் நமக்கு ஜி அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ ஜி அப்படின்னா இந்த 7வது டியூட்டியாக நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. சரியா, என்விரான்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. சரியா, அடுத்ததாக வந்து ஹச்னா வந்து ஹை டெம்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஹை டெம்பர், ஹச்னா ஹை டெம்பர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து அதுக்கு அடுத்தது ஐ இருக்குது. ஸோ ஐ அப்படிங்கிறது சேஃப்கார்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், சேஃப்கார்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்குமே நம்ம வந்து எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட் மேலே அந்த ஷெட்டு போட்டிருப்பாங்க நிழல் கூடம் மாதிரி, அதை நம்ம அடித்து உடச்சக்கூடாது. சரியா, அதே மாதிரி இப்போது வேறு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்காங்களா, நம்ம உள்ளே போய் எதையும் அடித்து போட்டக்கூடாது. அது மாதிரி எதுவும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, சேதம் விளைவிக்கிற மாதிரி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. இப்போ டவுன் பஸ் வருது, ஸோ அதுக்கு முன்னாடி கல்லை தூக்கி எறியலாமா? ஸோ கூடாதுல்ல. அதெல்லாமே நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அதில் ஐ, சரியா, 9வது டியூட்டியாக இந்த சேஃப்கார்ட் ஆஃப் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ கிளியரா? ரைட். அடுத்ததாக ஜே அப்படின்னா ஜாய் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போ சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லா ஃபீல்டுலேயும் எக்ஸலன்ஸாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, எக்ஸலன்ஸ். ஸோ கிளியரா? ரைட். அடுத்ததாக கே, இதுதான் நமக்கு கடைசியாக ஆட் பண்ணப்பட்ட அந்த டியூட்டி. ஸோ இது எத்தனாவது டியூட்டி? 11வது டியூட்டி. யார் ஆட் பண்ணாங்க? வாஜ்பாய். எந்த வருஷம்? 2002. எந்த சட்ட திருத்தம்? 86வது சட்ட திருத்தம். சரியா, 86வது சட்ட திருத்தத்தில் என்ன பண்ணார் அப்படின்னா, சரியா, 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள், சரியா, எல்லாரும் கட்டாயமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் ஆட் பண்ணியிருப்பார். சரியா, ஸோ 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் கட்டாயமாக படிக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியில் என்ன பண்ணியிருப்பார்? ஸோ வாஜ்பாய் வந்து ஆக்ட் பண்ணியிருப்பார். சரியா, இதுக்கு முன்னாடி டிபிஎஸ்பிலையும் சொன்னீங்களே, ஆர்டிக்கல் 45 ஆட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். 21A 86வது சட்ட திருத்தம் 2002 வாஜ்பாய் பண்ணது 3 இடத்துல அப்ளிகேபிள் பண்ணாங்க. ஸோ எந்தெந்த இடம்? ஆர்டிக்கல் 21A ரைட்ஸ் டு எஜுகேஷன், 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கட்டாயமாக படிக்கணும். தென் அதே மாதிரி டிபிஎஸ்பியில் 45, சரியா, யூனிஃபார்ம் சிவில் கோட் 44. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 45. யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோடை ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது கோவா இல்லை சார், ஸோ அது வந்து உத்தரகாண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2025 ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட். இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே இந்த கோவா வந்து போர்ட்டிகூஷ் கிட்ட தானே, அவங்க கீழே தானே இருந்தாங்க. ஸோ போர்ட்டிகூஷோட கண்ட்ரோலில் தானே இருந்தாங்க. நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருந்தோம்? பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்தோம். ஸோ அப்போ போர்ட்டிகூஷ் கண்ட்ரோலில் இருக்கும் போதே அங்கே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றத இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ புரியுதா? யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன அப்படின்னா, ஜாதி மதம் எந்த ஒரு தடையுமே கிடையாது. யார் வேணாலும் ஒரு மதத்தில் இருக்கவங்க இன்னொரு மதத்தில் இருக்கவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது மட்டும் கிடையாது, இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் வெறும் மேரேஜை மட்டும் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். மேரேஜ் மட்டும் கிடையாது. ஸோ அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. அதுதான் எல்லாமே யூனிஃபார்ம் சிவில் கோட். சரியா, எல்லாருமே யூனிஃபார்மாக இருக்கணும். அதான் யூனிஃபார்ம் சிவில் கோட். இதை வந்து இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்ட ஸ்டேட் வந்து கோவா. ஃபஸ்ட்டு ஸ்டேட், சரியா, இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க எதை? இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை. பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது கோவா, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது இப்போ 2025 ஜனவரி 28 நினைக்கிறேன், ஜனவரி, சரியா, ஜனவரி 2025 உத்தரகாண்ட் வந்து அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ கிளியரா? ஸோ அடுத்ததான் இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன் இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் ரிலேட்டடாக. இதை வந்து குஜராத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. எப்போனா இப்போ பிப்ரவரி மாதம் தான் இந்த கமிட்டி போட்டிருக்காங்க, 2025 பிப்ரவரியில். ஸோ அந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னா, ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு ரஞ்சனா தேசாய் அப்படின்றவர். மொராஜி தேசாய் இல்லை, ரஞ்சனா தேசாய் அப்படின்றவர் தான் என்ன பண்ணியிருக்காங்க? நியமிச்சிருக்காங்க. ஸோ புரியுதா? இது வந்து ஆக்சுவலாக இந்த இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த ரஞ்சனா தேசாய் அப்படின்ற இந்த கொஷின் வந்து நான் வந்து ரோஜ்கார் வித் ஆங்கிட் அந்த ஆப்பில் வந்து ஒரு NTPC மார்க் டெஸ்ட் போட்டேன். அதில் இந்த ப்ரீவியஸ் கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா, ஸோ ரஞ்சனா தேசாய். ஸோ ஆக்சுவலி இது கரண்ட் அஃபேர்ஸ் தானே, ப்ரீவியஸ் கொஷின் இல்லை. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க? ஸோ கேட்டிருந்தாங்க. ரோஜ்கார் வித் ஆங்கிட் தெரியும்ல எல்லாருக்கும். ஸோ அவர் வந்து, நான் பேர் கரெக்டாக தானே சொல்கிறேன், ரோஜ்கார் வித் ஆங்கிட்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பில் வந்து NTPCக்கு
வீக்லி ஒரு டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டெஸ்ட் போட்டு பார்த்தேன். அந்த டெஸ்ட்டில் வந்து எனக்கு இந்த கொஷின் வந்திருந்தது. ஸோ இந்த கொஷின் வந்து என்னது, இவங்க தான் வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு குஜராத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக போடப்பட்ட கமிட்டியோட ஹெட்டு. சரியா, குஜராத்தில் போடப்பட்ட கமிட்டியோட ஹெட்டு. ஸோ இவங்க யார் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஸோ கிளியராக புரியுதா? சரி, ஓகே. யூனிஃபார்ம் சிவில் கோடை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதனால தான் இங்கே வந்தோம். ஸோ ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம எதுக்காக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அந்த 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 45, தென் 21A, அதுக்கப்புறம் 51A அப்படின்றதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளியராக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கொஷின்குள்ளார வருவோம். கொஷின் நம்பர் 271, according to the Constitution of India, which is not a fundamental duty of the citizen for the following. Okay. ஸோ இதில் எது வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. ஸோ டிஃபெண்ட் ஃபார் த கண்ட்ரி, எஸ், இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ அடுத்ததாக ட்ரீட் men and women equally, have the equal right to adequate the means of livelihood அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ மீன்ஸ் adequate means of livelihood. ஆக்சுவலி மென் உமன் ரெண்டு பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி எந்த ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிலையும் சொல்லலை, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டியில் வராது. ஸோ அடுத்ததாக செரிஷ் அண்ட் த ஃபாலோ த நோபல் ஐடியாஸ் ஆஃப் த நோபல் ஐடியாஸ் விச் இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் த நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் த ஃப்ரீடம். எஸ், இது வந்து நம்ம சொல்லியிருக்கேன்னா நோபல் ஐடியாஸ் எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி 51A B. சரியா? ஸோ இது என்னது 51A D. ஸோ அடுத்ததாக வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ். ஹெரிட்டேஜை பற்றி நான் எங்கே சொன்னேன்? ஸோ ஹெரிட்டேஜை பற்றி எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியில் நான் சொல்லியிருக்கேன்? ஸோ இதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் எத்தனை பேர் இவ்வளோ தூரம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும். சரியா? ஸோ இந்த வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் அவர் கம்போசிட் கல்ச்சர், இது வந்து எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டியில் சொல்லியிருக்காங்க? சரியா? 51A. ஸோ என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ரைட். ஸோ ஆக்சுவலாக 51A ஹச்சு கிடையாது. ஸோ ஹெரிட்டேஜும் ஹச்சு, அப்போ ஹச்சு தான் அப்படின்னு சொல்லி ஹச்சை போட்டுறாதீங்க. ஹச்சு கிடையாது, நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ஸோ ஹச் வந்து ஹை டெம்பர்னு வரும். ஸோ இந்த ஹெரிட்டேஜை நான் எந்த டிவிஷனில் சொன்னேன் அது எனக்கு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளியரா? ஓகே. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் பி, ஏன்னா நாட்டுன்னு கேட்டிருக்கான் அதனால். Question number 272, the fundamental duties of the Indian citizens are found which article of the Constitution of India? Fundamental duties எந்த ஆர்டிக்கல் சொல்லியிருக்கான்? ஆர்டிக்கல் 51A. ஸோ அவ்வளோதான். அடுத்தது question number 273, fundamental duties have been added in the part 4 of the Constitution under dash in the year 1976 through 42nd Amendment Act. ஸோ நான் 51A. சரியா? 51 கிடையாது, 51A. question number 274, which article Constitution of India amend the 2002 the class 7 which inserted said who parents or guardian to provide opportunities for the education to his children as the case may be award between the age of 6 and 14 years. ஒன்றும் இல்லை, ஃபண்டமெண்டல் டியூட்டியில் அந்த 11வது டியூட்டியை ஆட் பண்ணாங்கல்ல, 6லேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கல்வி அப்படிங்கிறத கொடுக்கணுன்னு. அது ஆக்சுவலாக யாரோட டியூட்டியாக வச்சுட்டாங்க அப்படின்னா, பேரண்ட்ஸோ அல்லது கார்டியனோட டியூட்டியாக வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் யாரோ ஒரு குழந்தைக்கு கார்டியனாக இருக்கீங்க. சரியா? அப்பா அம்மா இல்லாத இன்னொரு குழந்தைக்கு நீங்கள் கார்டியனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நீங்கள் தான் அந்த குழந்தைய 6லேருந்து 14 வயசு வரைக்கும் படிக்க வைக்கிறது எல்லாமே பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ அது உங்களுடைய அடிப்படை கடமை அப்படின்னு வந்து எதில் சொல்லிட்டாங்க? ஆர்டிக்கல் 51K சொல்லிட்டாங்க. சரியா? 51A சொல்லிட்டாங்க. ஸோ புரியுதா? அவ்வளோதான். அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். 2002 86வது சட்ட திருத்தத்தில் கிளாஸ் Kல சரியா இந்த மாதிரி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இது எந்த பிரான்ச்சில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்? சரி, எந்த ஆர்டிக்கலில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறோம். ஸோ 51A ஆட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ கிளியரா? கொஷின் நம்பர் 275, ஆஸ் பர் த ஆர்டிக்கல் 51AD ஸோ டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, டீனது உங்களுக்கு டிஃபென்ஸ் இந்நேரம் ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஸோ ஸ்ட்ரைக் ஆனிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஃபென்ஸ் வந்து ஸ்ட்ரைக் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள்? ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ டிஃபென்ஸ்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. இப்போ நமக்கு டிஃபென்ஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகிருக்கும். ஸோ இதில் எங்கே டிஃபென்ட் இருக்குது? ஸோ ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஆப்ஷன் டி தான் வந்து நமக்கு ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 276, ஹூ அமங் த ஃபாலோயிங் பிரைம் மினிஸ்டர் கான்ஸ்டியூட்டட் த ஸ்வரன் சிங் கமிட்டி? யார்? இந்திரா காந்தி. ஸோ சொன்னனா ஒவ்வொரு சட்ட திருத்தம் போடும்போதும் யார் அந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்றது தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஸோ அதேபடி நானும் எங்கெங்கெல்லாம் சட்ட திருத்தம் போடுறாங்களோ அங்கே எல்லா இடத்துலையும் உங்களுக்கு நான் சொன்னேன். என்னமோ நம்ம முன்னாடி தான் அவங்க சைன் பண்ணி கொடுத்த மாதிரியே நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ வாஜ்பாய் போட்டாரா, இந்திரா காந்தி போட்டாரா, ஜவஹர்லால் நேரு போட்டாரா,
அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். மொரார்ஜி தேசாய் போட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இது மாதிரி நம்ம படிச்சுக்கிட்டது தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க, அது ரீசன்ட் டைம்ஸில் கேட்டுட்ருக்கான். 2022 தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வருது. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஃபிக்ஸ்டான கொஷின்ஸ் இருக்கும். ஜிகே, பாலிட்டி எது வேணாலும் எடுத்துக்கோங்க. சரியா? ஒரு ஃபிக்ஸ்டாக இருக்கும், அந்த கொஷின்ஸ் தான் வரும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். பட் ஆனால் இப்போ ஜிகேலே வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக இறங்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் பதில் சொல்ல முடியும். ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்குறீங்க அப்படின்னா நல்ல உள்வாங்கி கற்றுக்கோங்க. சரியா? ஸோ இப்போ பாலிட்டிலாம் வந்து உங்களோட கனெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ அது மாதிரி ஹிஸ்ட்ரினா அதை வந்து நீங்கள் அந்த இடத்துக்கே போயிடணும். சரியா? அந்த 1600 பிரிட்டிஷ் கம்பெனி வரான் அப்படின்னா 1600க்கு நீங்கள் போயிடணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தா தான் இப்போ இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பதில் அளிக்க முடியும். சரியா? ரைட். Question number 277, the fundamental duties were added in the Constitution of India by which of the following amendment? இதுக்கு 42 நமக்கு தெரியும். சரியா? ரைட். Question number 278, which of the following statements about the fundamental duties of the Indian Constitution is correct? ஸோ இதில் எந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க கரெக்ட் கேட்டிருக்கான். சரியா? கிளியராக இருக்கணும். நாட் கேட்கல. ஸோ அவன் என்ன கேட்டிருக்கான்? கரெக்ட் கேட்டிருக்கான். ஸோ அப்போ கரெக்ட் எதுவோ அதை மட்டும் சூஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ எனக்கு கண்ணுக்கு டக்குன்னு பி ஆப்ஷன் தோணுது. ஸோ டு மேக் அ கம்பல்சரி எஜுகேஷன் ஆஃப் 6 to 14 years as a fundamental duty. எஸ், இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டி. இந்த 6 to 14 பார்த்தவொடனே இதுதான் கேட்டிருக்காங்க, நம்ம கரெக்ட் தான் கேட்டிருக்கான். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். சரியா? ஏன் நம்ம மற்ற ஆப்ஷன்லாம் வராதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ சேவ் மணி ஃபார் த ஃபியூச்சர் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டி, பணத்தை சேமிக்கணும்னு ஃபண்டமெண்டல் டியூட்டியில் சொல்லலை. ஏன்னா இருந்த 11 டியூட்டியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில் நான் எங்கேயாவது உங்களுக்கு பணத்தை வந்து ஃபியூச்சருக்காக சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னேன்னா இல்லை. ரைட். அதே மாதிரி பேரண்ட்ஸ் குழந்தைகளை 6லேருந்து 14 வயசு வரைக்கும் படிக்க வைக்கணுன்றதை பார்த்துருப்போம். ஆனால் பேரண்ட்ஸ் சொல்கிறத பசங்க கேட்கணுங்கிறது பசங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டி நம்ம எங்கேயாவது பார்த்தோமா? இல்லவே இல்லை. சரி. அதே மாதிரி டு ப்ரிசர்வ் த பயோடைவர்சிட்டி இஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ பயோடைவர்சிட்டியை ப்ரிசர்வ் பண்ணுறது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் டியூட்டி கிடையாது. ஸோ கிளியராக ஆர்டிக்கல் 51 ஏல கேல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த 51 ஏல கே சப்கிளாஸ் கே வந்து நமக்கு மறக்கவே மறக்காது. 86வது சட்ட திருத்தம் எந்த வருஷம், யார் கொண்டு வந்தா, எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரியா? ரைட். Question number 279, which part of the Indian Constitution has only one Article 51A which deals with the code 11 of the fundamental duties for the citizen? ஸோ எந்த பார்ட்டில் சொல்லியிருக்காங்க? பார்ட் 4A தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ட் 4A. Question number 280, which of the following fundamental duties is added by the 86th Amendment Act of the Constitution 2002? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணோம், இதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ எது? ஆப்ஷன் சி தான். A parent or the guardian to provide the opportunities for the education for his children in the case of maybe between the age of 4 and 6 years. சரியா? ஸோ 6 to 14 years. ஓகே, 6 to 14 years. ஸோ கிளியராக இருக்கணும். இதுவும் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ 6லேருந்து 14 வயசு வரைக்கும் அப்படின்னு வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கிளியரா? ஓகே. Question number 281, the following Indian Constitution respecting the national anthem, national flag is a fundamental duty include in our constitution. ஸோ கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டியில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆந்தம் அண்ட் ஃப்ளாகை பற்றி எதில் சொல்லியிருப்பாங்க? ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருப்பாங்க. சரி, அதாவது ஒன்றும் இல்லை, சப் கிளாஸ் ஏல சொன்னாங்கன்னு நான் சொன்னேன்ல, அதை தான் கொடுத்துருக்காங்க. சரியா? 51 ஏல ஸ்மால் ஏ. ஸோ கிளியரா? ரைட்டு. Question number 282. ஸோ 1 செகண்ட், இதில் செகண்ட் என்னது? ஸோ செகண்டாக என்ன சொல்லியிருப்பாங்க ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில்? ஸோ ஞாபகம் வருதா? செகண்டாக என்ன சொல்லியிருப்பாங்க? 51 ஏல பி ஞாபகம் வந்திருக்கும், நோபல்னு ஞாபகம் வந்திருக்கும். பின்னு நான் எழுதுனதுக்கப்புறம் நோபல் ஞாபகம் வந்திருக்கும். சரியா? 3. சரியா? அதாவது சி வந்து நமக்கு என்னது? யூனிட்டி அண்டு சாவர்ஜினிட்டி. சரியா? ஸோ யூனிட்டி அண்டு சாவர்னிட்டின்னு நினைக்கிறேன். சாவர்னிட்டி தானே? இன்டெகிரிட்டி. எஸ், யூனிட்டி, இன்டெகிரிட்டி, சாவர்னிட்டி எல்லாமே பார்த்துருப்போம். சரியா? அது மூணுமே அதில் வரும். ஸோ யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. அடுத்ததாக 4th. ஸோ 4வதா டியில் என்னது? டினாலே டிஃபென்ஸ். அவ்வளோதான். இதுக்கு தான் நான் ஏபிசிடி வச்சு உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன், எப்படி எல்லாம் க்ளூ வச்சு நம்ம ஞாபகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு இந்த க்ளூவோட எஃபெக்ட் வந்து இங்கே தெரிஞ்சிருக்கும். சரியா? Question number 282, which additional duty was added to the 2002 by amendment of the constitution under the class K of the fundamental duties? class K என்னது? duty of the parent or guardian to provide சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 6லேருந்து 14 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி, அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸ் இது எந்த கிளாஸில் வரும்? ஸோ ஐங்கிற கிளாஸில் வரும். வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த லிச் ஹெரிட்டேஜ். ஸோ இதுதான் நான் உங்களை சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் தான் சொல்லணும் இதுக்கு என்ன அப்படின்னு, நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும்.
ஸோ டிஃபெண்ட் த கண்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டி. ஸோ கிளியரா? அவ்வளோதான். Question number 283. What is the total number of the fundamental duties present in the part 4A of the Indian Constitution? So part 4A of the Indian Constitution ல எத்தனை fundamental duty இருக்குது? 11 duty இருக்குது. Question number 284. The fundamental duties in the Indian Constitution were added by which amendment to the Constitution? சரியா? 42வது சட்ட திருத்தம். Question number 285. In which year was the 11th fundamental duty was added in the Constitution? to 2002. ஸோ கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வது ஃபண்டமெண்டல் டியூட்டி வந்து 2002. சரியா? ஒட்டுமொத்த மீதி 10 டியூட்டியும் 1976. Question number 286. How many more fundamental duty had been added to the Indian Constitution 86 Amendment Act? ஒன்று தான் ஆட் பண்ணாங்க. ஸோ அதுவும் என்னது? 51Aல கே. ஸோ கிளியரா? Question number 287. Which of the following falls under the Article 51A of the Indian Constitution? ஸோ ஆர்டிகல் 51Aக்கு கீழே எது வரும்? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரும். ரைட்ஸை போட்டுறாதீங்க. இது அடிக்கடி இதை கேட்டுகிட்டே இருப்பானுங்க. ஸோ இப்போ டக்குன்னு எடுத்தோன்னா ஃபண்டமெண்டலை பார்த்துட்டு ரைட்ஸ் சூஸ் பண்ண போயிடுவோம். ஸோ கிளியராக இருக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக டியூட்டிஸானு. ஸோ புரியுதா? Question number 288. Fundamental duties were added in the Indian Constitution by the recommendation of the which of the following committee? Swaran Singh Committee. Question number 289. சரி இதில் மற்ற கமிட்டிஸ் எல்லாமே நமக்கு கான்ஸ்டியூஷன் க்ரியேட் பண்ணும்போது போடப்பட்ட கமிட்டிஸ். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் வந்து இந்த ரீசெண்டாக எக்கனாமிக்கில் நிறைய கமிட்டிஸ் இருக்கும்ல. ஸோ சிவராமன் கமிட்டி, இந்த கமிட்டி, இந்த கமிட்டி, ரங்கராஜன் கமிட்டி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கமிட்டிஸ் கொடுத்துருக்காங்களா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தேன். ஸோ ஈஸியாக தான் கொடுத்துருக்கான். யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, யூனியன் பவர் கமிட்டிலாம் நம்ம நேருவோட ஹெட்டுன்னு சொல்லி பார்த்தோம் ஆரம்பத்தில். கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பர்மார் கிளாஸஸ்லேயே அடிச்சு நொறுக்கி இருப்போம் இதெல்லாம். ஸோ அடுத்ததாக வந்து ப்ரோவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி வந்து யார் கையில் இருக்கும்? பட்டேல் கையில் இருக்கும். சரியா? யூனியனும் ஸ்டேட்டும் யார் கையில் இருக்கும்னா நேரு கையில் இருக்கும். ப்ராவின்சஸ் வந்து பட்டேல் கையில் இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து உங்களுக்கு க்ளூ வச்சு சொல்லி கொடுத்துருப்பேன். The fundamental duties in the Constitution of India are given in which part of the Constitution? ஸோ கான்ஸ்டியூஷனில் எந்த பார்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? எது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்? இதுதான் நமக்கு தெரியும். பார்ட் 4A அப்படின்னு வந்து தெரியும். Question number 290. In which year 11th fundamental duty added in the fundamental duties of the Indian Constitution? 2002. ஸோ அதே கொஷின் தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது பாருங்கள். Question number 291. Which of the following is mentioned in the Article 51A of the Indian Constitution? Fundamental duties. Question number 292. Article 51A of the Constitution deals with fundamental duties. Question number 293. Swaran Singh Committee recommended the inclusion of which of the following feature of the Indian Constitution? So fundamental duties. Question number 294. Which of the following parts and article of the Constitution of India related to fundamental duties? Part 4A. ஸோ இங்கே பாருங்கள், நீங்கள் குழம்புவீங்க தான். ஸோ இங்கே பாருங்கள், பார்ட் 4 இது. ஸோ இது பார்ட் 4 இது பார்ட் 4 கிடையாது. சரியா? பார்ட் 6 இதுதான் நமக்கு பார்ட் 4. பார்ட் 4ல் ஆர்டிக்கல் 51A தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கிளியராக இருக்கணும். ரொம்ப ஈஸியான கொஷின் தான், ஆனால் மாட்டியிருப்பீங்க. சரியா? ஸோ 2022 தான் கேட்டிருக்கான். குரூப் டியில் தான் கேட்டிருக்கான். சரியா? ஈஸியான கொஷின் தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் மைன்யூட்டாக வந்து இதுதான் 4ன்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிங்க. ஸோ பார்த்துக்கோங்க. Question number 295. In the Constitution of India, Part 4A deals with fundamental duties. Question number 296. Which article of our Constitution fundamental duties of the Indian citizen? Article 51A. Question number 297. How many fundamental duties are mentioned in the Indian Constitution of India? மொத்தம் 11 duties வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. As of December 2020, how many fundamental duties enumerated in the Constitution of India? ஆல்ரெடி நான் சொன்னேன், 2002 அப்புறம் எதுவுமே நான் வந்து ஆட் பண்ணலை அப்படின்னா எத்தனை டியூட்டி இருக்கும்? 11 டியூட்டி இருக்கும். இன் ஃபியூச்சரில் ஆட் பண்ணாங்கன்னா நீங்கள் 11 டியூட்டிக்கு பதிலாக 12, 13 அந்த மாதிரி எத்தனை ஆட் பண்ணுறாங்களோ அதை ஆட் பண்ணிக்கணும். சரியா? Question number 299. To uphold and protect the sovereignty, unity and integrity of the India. ஸோ இப்போ தான் நம்ம சொன்னோம், இது ஃபண்டமெண்டல் டியூட்டியில் பார்த்தோம். இது என்ன கிளாஸில் வரும்? சப் கிளாஸ் சியில் வரும். 51Aல சப் கிளாஸ் சியில் வரும் இந்த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் சாவரனிட்டி அப்படின்றது. ஸோ கிளியரா? ஸோ இது ஒன்றும் இல்லை. சரியா? சாவரனிட்டினா என்னென்னா இறையாண்மை அப்படின்னு அர்த்தம். ஸோ இறையாண்மையா அப்படின்னா என்ன அப்படின்னே தெரியாமல் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்குமே இது ஸ்டார்டிங்கில் இறையாண்மைன்னு எனக்கு தெரியல, கடவுள் பற்று அப்படிலாம் நினச்சேன் நான். ஆக்சுவலாக இறையாண்மைனா என்ன அப்படின்னா, இப்போ இந்தியாங்கிறது ஒரு குடியரசு நாடு. அந்த நாட்டுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்ற மோட்டிவில் இந்த இந்தியாவை சார்ந்த தலைவர்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிவு பண்ணணும். ஸோ அதாவது இன்னும் தெளிவாக சொல்கிறேன்,
இந்தியாவுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அது இந்தியாவை சார்ந்த நாங்களே எடுத்துக்கிறோம், நீங்கள் எதுலேயுமே தலையிடாதீங்க அப்படின்றது தான் இது வந்து ஒரு இறையாண்மையான நாடு அப்படின்றதுக்கான அர்த்தம். இப்போது இந்தியாவில் ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லி நம்ம செய்யணும் அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையா நாங்களே பார்த்துக்குறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமாக நாங்களே கொண்டாடிக்கிறோம், நீங்கள் சொல்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்ய முடியாது. அதுதான் வந்து இறையாண்மையான நாடு. இதுதான் வந்து காந்தி எதிர்பார்த்த ஒரு சுதந்திரம். சரியா? ஸோ அதாவது பிரிட்டிஷ் எதை கொடுக்குறேன்னு நமக்கு சொன்னான் அப்படின்னா இந்த மாதிரி பார்ஷியலாக நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நீங்கள் ஆட்சி பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் அவன் ஆரம்பத்துலேருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதுதான் ஹோம் ரூல்னு வந்தது. அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ நிறைய விஷயங்கள் இது மாதிரி தான் டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ கொஞ்சம் நாள் கழிச்சு தரேன் அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் இதுக்கு தான் வந்து அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் சுபாஷ் சந்திர போஸும் தென் அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாரும் அப்புறம் நம்ம இந்தியாவில் இருந்த மற்ற ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அங்கங்கே புரட்சி வெடிக்க ஆரம்பித்ததும் இதெல்லாம் ஒரே அடியாக வந்து நங்கூர் அடித்த மாதிரி மண்டையில் விழுகவும், ஸோ அதே டைம் அங்கே பிரிட்டிஷில் ஆட்சியும் மாறவும், ஸோ அட்லி என்ன பண்ணிட்டாரு, கிளமெண்ட் அட்லி தான் அந்த டைமில் அங்கே பிஎம்மாக இருந்தார். பிஎம் சேஞ்ச் ஆகிறாரு. ஸோ பிஎம் சேஞ்ச் ஆனவனை தான் அங்கே இருக்கக்கூடிய இந்த செகண்ட் வேர்ல்டு வாரில் அடி வாங்கினதுலேருந்தே வெளிவர முடியாத ஒரு சுச்சுவேஷனு இருந்தாலும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் பிரிட்டிஷ் ஜெயித்தாலும் அவங்களுக்கு வந்து நிறைய எக்கனாமிக்கல் லாஸ் வந்திருக்கும். ஸோ அவங்களே லாஸில் இருக்கும்போது இன்னும் நம்ம இந்தியா வேறு வச்சு கட்டி மேய்ச்சோம் அப்படின்னா சுரண்ட வரைக்கும் சுரண்டிட்டோம், இதுக்கு மேலே எதுவும் சுரண்ட முடியாது, அவனையும் நம்மளே பார்த்துக்குறோம் அப்படின்னா அது நமக்கு இது தானே, ஸோ பேர்டனாக தானே இருக்கும். அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கவும் ஸோ சரிப்போ அப்படின்ற மாதிரி விட்டுட்டானுங்க. பட் ஆனால் அவனுங்க விட்டுட்டு அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவனுங்க விட்டுட்டு போகிறதுக்கே. எடுத்தவங்க ஒருத்தவங்க விடக்கூடாதுன்னு தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேட் பண்ணி அசம்பிளி மூலிமா கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ண வச்சானுங்க. தென் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வேறு தனியாக வேணும்னு சொல்லி ஒரு டிமாண்ட் உள்நாட்டுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது. தென் அந்த டிமாண்டையும் மவுண்ட் பேட்டன் கிளியர் பண்ணி வச்சார். ஸோ அதுக்கப்புறம் தனித்தனி நாடு கொடுத்தாங்க, அதை பிரித்தாங்க, ராட்க்ளிஃப் கூட பிரித்தாருன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் தாண்டி தான் இன்றைக்கி நமக்கு இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நம்ம இவ்வளோ சுதந்திரமாக இருக்கோம். ஸோ இன்றைக்கி மட்டும் நமக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னா நம்ம எப்படி இருந்திருப்போம்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒன்ஸ் சப்போஸ் நம்ம இந்த 90s 2Ks பிறக்காமல் இருந்திருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஏர்லி 90s பிறந்திருந்தோம் அப்படின்னாலோ, ஏர்லி 90s கூட தப்பிச்சிருக்கலாம், 80s பிறந்திருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். 80s மீன்ஸ் 18th century சொல்கிறேன், 1700 1800 அந்த காலகட்டத்தில் பிறந்திருந்தோன்னா நம்ம யாராவது ஒரு பிரிட்டிஷ்க்கு கீழே அடிமையாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கணும். இன்றைக்கி பாருங்கள், நான் எவ்வளோ சுதந்திரமாக இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ சுதந்திரமாக உங்கள் ரூமில் உட்காந்து நான் பேசுகிறத கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸோட வேல்யூ. சரியா? இது தெரிஞ்சவன் தான் இண்டிபெண்டன்ஸ் டேவை உண்மையாலுமே வந்து ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணி கொண்டாடுவாங்க. சரியா? ரைட். சரி, ஓகே. அதான் சாவரனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு வந்து அர்த்தம். இறையாண்மைனா எனக்கு நல்லதோ கெட்டதோ அதை நானே முடிவு பண்ணிக்கிறேன், நீ என் விஷயத்தில் தலையிடக்கூடாது, அதுதான் அர்த்தம். ஸோ கிளியரா? ஓகே. Question number 300. According to the Indian Constitution, which of the following is not a fundamental duties? ஸோ ஹார்மோனி அண்ட் பிரதர்ஹுட் இருக்குது. சரியா? பிரதர்ஹுட் வந்து எந்த கிளாஸில் வரும்? ஸோ இதை நான் ரொம்ப ஒரு ட்ரிக்கு சொல்லியிருப்பேன். சரியா? பல்ல காமிச்சிட்டே இருந்தால் என்னது ஈ. சரியா? ஈ அப்படின்னு நம்ம சிரிச்சுக்கிட்டே யார் கூட இருப்போம்? நம்ம பிரதர் கூட தான் இருப்போம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததாக ப்ரிசர்வ் த கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும், அதான் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர். சரியா? அடுத்ததாக டெவலப் த சயின்டிஃபிக் பிஹேவியர்ஸ். எஸ். அடுத்த ப்ரொஹிபிஷன் ஆஃப் த ஹியூமன் டிராஃபிக் அண்ட் சைல்ட் லேபர். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது. ஸோ 3வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் சைல்ட் லேபர். சரியா? ஓகே. இதுதான் நமக்கு வந்து எதில் வரல? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வரல. ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும். கொஸ்டின் நம்பர் 301. அக்கார்டிங் டு த விச் ஆஃப் த ஆர்டிக்கல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி டு எவரி சிட்டிசன் டு ப்ரொடெக்ட் அ நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டியில் எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆக்சுவலாக 51A தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சரு. ஸோ 48Aவும் என்விரான்மெண்ட் ரிலேஷனான விஷயத்தை தான் இந்திரா காந்தி என்ன பண்ணியிருப்பாங்க, 42வது சட்ட திருத்தம் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிபிஎஸ்பியில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 48Aல இந்த மாதிரி ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. இங்கே நமக்கு ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு மென்ஷன் பண்ணிட்டான். அப்போ ஆர்டிக்கல் 51Aல ஜீன்ற கிளாஸில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 51A ஜீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கரெக்டாக அடிச்சிருக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுக்கவும் லைட்டாக ஸ்டக் ஆகிருப்பீங்க. ஸோ புரியுதா?
ரைட். ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு கொடுத்ததுனால நம்ம ஆப்ஷன் பியை தான் சூஸ் பண்ணி ஆகணும், ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணக்கூடாது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து முடியுது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் முடியுது. ஸோ செஷன் எப்படி இருந்தது இதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் தெரியும், அப்போ தான் வந்து நான் ஒரு வீடியோக்கும் அடுத்த வீடியோக்கும் இருக்கக்கூடிய அந்த கேப் கம்மியாகும். ஸோ புரியுதா? அடுத்ததாக நம்ம வந்து ப்ரெசிடெண்ட். ஸோ 300 கொஷின் இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். சரியா? இன்றைக்கி நம்ம டே 14 நினைக்கிறேன். சரியா? டே 14 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெசிடெண்ட்டை பார்த்து முடிப்போம். சரியா? தேங்க்யூ.